இது 8 மணி மேஜிக் கேளுங்க. குறுநடை ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். தத்தக்கா புத்தக்கான்னு நடக்குங்க, கையெல்லாம் சூப்புங்க, தலைமுடியெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கோவமா பாக்குங்க, திடீர்னு சிரிக்குங்க, அதுக்கப்புறம் திடீர்னு அழுகுங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியாது. ஆனா அதுங்களோட செய்கையெல்லாம் பார்க்க ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஹைடிய பாக்குற ஒவ்வொரு நிமிஷம் நான் கவலைப்பட்டிருக்கேன். ஏன் நம்ம டோலரான ஸ்டேஜ்ல ஒரு மலை பகுதியில வாழ்ந்திருக்க கூடாது? நல்லா முழுகிற மாதிரி ஒரு கவனை போட்டுக்கிட்டு காத்தோட காத்தா சுத்திக்கிட்டு மலையில இருந்து வேகமா உருண்டு காத்துக்கே டஃப் கொடுக்கற மாதிரி வேகமா போகணும். காலையில எந்திரிச்சு பார்த்தா கீச்சு கீச்சுன்னு குருவி ஒண்ணு ஜன்னல்ல கத்தணும். அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இயற்கையை பார்த்தா யாருக்குதான் எந்திரிக்க தோணும்? வேகமா இறுக்கமா கம்பளிய போத்துட்டு திரும்பவும் ஒன்ஸ் மோர் தூங்கணும். தாத்தா பாட்டினா யாருக்கு பிடிக்காது? ஏய் எந்திரிச்சு வா, சாப்பாடு ரெடியா இருக்கு. தாத்தாவோட குரல் கேட்டா வேகமா ஓடி வந்துருவோம்ல. அதே போல தாத்தா கூட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வா ஹைடி நம்ம ஒரு பாட்டு பாடலாமான்னு கேட்டா why not தாத்தா, கம் ஆன். ஒரு நாள் தன்னோட தாத்தா விட்டு பிரியற நிலைமை வந்துச்சு. ஹைடி கிளம்பி போய் ஜெர்மனில இருக்க கிளாரா வீட்டுக்கு போறா. கிளாரா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா நடக்க முடியாது இல்லையா, ரொம்பவே டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறா. இருந்தாலும் அவளை கேர் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல. அங்க அரக்கியான ஒருத்தி இருக்கா. அவள்கிட்ட வந்து ஹைடி எப்படியாவது விடுவிச்சு அவங்க தாத்தா கிட்ட அனுப்பிடணும்னு கிளாரா நினைக்க ஆரம்பிக்கிறா. நான் என்ன பாத்துக்கிறேன் ஹைடி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமா நைட் நேரத்துல வெளியே அனுப்பிடுறா. அவளும் பத்திரமா வந்து தாத்தா கிட்ட சேர்ந்துட்டா. திரும்ப இரவு நேரம் வந்துருச்சு. ஹைடியோட ஃப்ரெண்டு பீட்டரும் தூங்க போயிட்டான். இப்ப அவ தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்கா. நைட் நேரம். ஹைடி, தாத்தாவுக்கு எத்தனை தோசை தருவ சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. உடனே 1 2 3ன்னு அழகா எண்களை வரிசைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அவங்க தாத்தாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 1 2 சொல்லி தராமே நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா பேசுறா. அறிவாளி பொண்ணா வருவான்னு நினைக்கிறேன். இவ கண்டிப்பா படிச்சா. அட அறிவாளி பொண்ணே, நாளைக்கு தாத்தா ஒரு சர்ப்ரைஸ் தரப்பேன் உனக்கு, வேகமா சாப்பிட்டு போய் தூங்குங்கன்னு சொல்றாரு. உடனே பாக்கணும்ன்ற எதிர்பார்ப்பிலே சீக்கிரம் பெட்டுக்கு போய் தூங்கிடுறா. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில வேமா எந்திரிச்சோனே தாத்தா கிட்டதான் போய் கேக்குறான், என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா அவளுக்கு ஒரு பெண்ணை தராங்க. இந்த பெண்ணை வச்சு ஹைடி, எப்போல்லாம் நீ 8th டேன்னு எழுதுறியோ உனக்கு வாரத்துல எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளை வச்சு நீ ரொம்பவே பயனுள்ளதா ஆக்கிக்கணும் உன்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்குதான் அந்த 8வது நாள். ஆனா இன்னைக்கு தாத்தா வீட்லயே காணோம். எங்க இருக்காருன்னு பார்த்தா விறகு வெட்டிக்கிட்டு இருக்காரு. விறகு ரொம்பவே கனமா இருக்கு. கஷ்டப்பட்டு வெட்டுறாரு. கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. இவ்ளோ கஷ்டப்படுற தாத்தாவுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. அந்த பேனா வச்சு 8th டேன்னு எழுதுறா. 8வது நாளுக்குள்ள போனா அவ தன்னோட தாத்தாக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்றா. காலையில இருந்து நைட் வரையும் கஷ்டப்பட்டு விறக கட் பண்றா. கையெல்லாம் காய்ச்சி போயிருது. தாத்தாக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டே வந்து தூங்கிடுறா. காலையில விடிஞ்சதுமே தாத்தா ஹைடிய முதல்ல பார்க்க போயிடுறாரு. 8வது நாள் ஹைடி என்ன பண்ணிருப்பா நமக்கு தெரியாம அப்படின்னு பார்த்தா கை ஃபுல்லா காய்ச்சிருக்கு. என்ன ஹைடி, எனக்கு தெரியாம நீ என்ன பண்ணி வச்சிருக்க, கைய பாரு அப்படின்னு கேட்கும் போதுதான், தாத்தா உங்களுக்காக தான் அந்த விறகுகளை நான் கட் பண்ணேன், அதனாலதான் என்னோட கைகள் இப்படி ஆயிடுச்சு. இங்க பாருமா, என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா நீ? இந்த வயசுலயே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களா தாத்தா, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் தான் பண்ணேன், வேற எதுவுமே இல்ல தாத்தா. உலகத்துல கல்வியை விட, அதாவது அறிவை விட வேற பேரு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வரிய கேளு. பெருமவற்றுள் யாமறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பெற. நீ ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு அறிவை வளர்த்துக்கிட்டு அதுல பெரிய ஆளா வந்துட்டேனா வேற பேரு உலகத்துல எதுவுமே தேவையில்லம்மா. 8வது நாள் நீ படிக்க போகணும் பீட்டரோட. படிச்சு பெரிய ஆளாகணும், பெரிய திறமைகள் எல்லாம் வளர்த்துக்கணும். தாத்தா கிட்ட நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்தெல்லாம் தாத்தா உன்கிட்ட ஒப்படைப்பேன். அதெல்லாம் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும். உன்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கும் கொடுத்தும் உதவணும், சரியா? விறகு வெற்றதெல்லாம் தாத்தா வெறும் பொழுதுபோக்காகதாமா செய்யறேன். அதெல்லாம் போட்டு மனச நீ குழப்பிக்க கூடாது, சரியா? இப்ப நீ நல்லபடியா தூங்கு. தாத்தா கீழே போய் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்.